அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதாவது, அறியாமை என்பது இல்லவே இல்லை. இருப்பது பிரம்மம் மாத்திரமே. பிரம்மத்தை தவிர வேறெதுவும் இல்லவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கின்றோம். அந்த முயற்சியில் இன்று ஒருவர் என்னிடம் கேள்வியை கேட்கின்றார். அது ஞானிகளுக்கு மட்டும் தான் பிரம்மம் இருக்கிறது என்பது தெரியும். நான் பிரம்மமாகவே இருந்தாலும் அதை நான் உணராத வரைக்கும் நான் அஞ்ஞானிதான் என்று வாதிடுகின்றான். அதற்கு உதாரணமாக என்ன கொண்டு வருகிறான் என்றால், நான் கனவு கண்டு கொண்டிருக்கின்றேன். அந்த கனவில் நடந்த அத்தனை சம்பவங்களும் எனக்கு உண்மையாகவே தெரிந்தன. அப்போ விழித்த பிறகு தெரிந்தது, ஆஹா! நாமளே உலகமாக மாறினோம். நாமளே உலகமாக வேஷம் தரித்தோம். நாமளே நமக்குள் விளையாடினோம். இதெல்லாம் எனக்கு எப்பப்பா தெரிஞ்சது? விழிச்சதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. ஆனா விழிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒத்துக்கிறேன். நான் தான் உலகமா இருந்தேன். நான் தான் எனக்குள்ள விளையாடிட்டு இருந்தேன். நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் இப்ப எனக்கு தெரிஞ்சது, நான் ரியலா அங்க ஒரே ஒரு பர்ட்டிகுலர் வேஷத்த மட்டும் நான் நெனச்சுக்கிட்டு, மீதி எல்லாமே நிஜமாவே வேற வேற நெனச்சுக்கிட்டு, அழுது செத்து சுண்ணாம்பாயி, அட போப்பா நீ வேற. ஞானிங்க சொல்லு, அவங்க தெளிவா இருப்பாங்க. எனக்கு ஞான விழிப்பு ஏற்பட்ட பிறகுதான் தெரிந்தது. இது எக்ஸாம்பிள். அப்ப அதே மாதிரி இந்த நிஜ உலகமும் கூட ஞானிகள் சொல்கிறார்கள் கனவு மாதிரிதான். ஞான விழிப்பு என்று உனக்கு ஏற்படும். அப்போது உனக்கு புரியும் இது எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார்கள். கனவுலேருந்து விழிச்சுட்டேன். ஆனா இந்த நினைவுல இருந்து இன்னும் ஞான விழிப்பு விழிக்கலப்பா. அதனால நான் அறியாமையிலே இருக்கேன்பா என்று அவன் என்னிடத்தில் வாதாடுகின்றான். சரியா? அப்படி அவன் வாதாடும்போது, நாம் இதை எப்படி அணுக வேண்டும்? எப்படி புரிந்து கொள்வது? என்பதுதானே கேள்வி. அப்ப இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பேசிக்கலி நமது இருப்பை நாம் மறுக்கவே முடியாது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் இருக்கின்றோம் என்ற இருப்பை நாம் மறுக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை முதலில் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சொல்லுகின்றான், நான் கனவில் இருந்தேன். அவை முழுமையாக உண்மை என்றே நம்பிக்கொண்டிருந்தேன். விழித்த பிறகுதான் தெரிந்தது, அது நான் அல்ல, நான் இதுதான் என்று அவன் சொல்லுகின்றான். அது எப்படி கரெக்டா இருக்க முடியும்? அதுவும் நான் தான். இவனே தான் அந்த கனவிலே அனைத்துமாக மாறி இருந்தான். இவனுடைய மனதின் பிரதிபிம்பம் தான் அங்கே அனைத்துமாக மாறி இருந்தது என்பதுதானே உண்மை. 1. 2வது, இவன் தான் அது அப்படிங்கிறதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா, தனக்குள் என்ன நடந்தது என்பதை இவன் நினைவில் கொண்டு சொல்லுகின்றான் இல்ல. நைட்ல என்னென்னலாம் கனவு வந்தது தெரியுமா? எவனோ கண்ட கனவுன்னா இவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப இவன் கண்ட கனவுன்னா, இவன் தான் கனவா மாறி இருந்தான். அப்ப அவன் வேற, இவன் வேற கிடையாது. அப்ப அவன் இந்த கனவின் நினைவுகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல முடிகிறது எனும் போதே, அது நினைவில் உள்ளவனும், கனவில் இருந்தவனும் ஒன்றுதான். அதே மாரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போதும் கூட, நான் எதுவுமே அறியாமல் இருந்தேன் என்று விழித்தவுடன் சொல்லுகின்றான். ஏதும் அறியாமல் இருந்ததை இவனால் உணர முடிகிறது. அப்ப ஏதும் அறியாமல் இருந்ததை உணர முடிந்தது என்றால், ஏதும் அறியாது இருந்ததும் இவன் தானே. கனவை கண்டு கொண்டிருந்ததும் இவன் தானே. நினைவுலகத்தில் இருப்பதும் இவன் தானே. அப்போ 3 அனுபவங்களும் முற்றிலும் மாறுபாடுடையதே. மாற்று கருத்து இல்லை. நினைவில் இருப்பது போல் கனவில் இல்லை. கனவில் இருப்பது போல் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை. முற்றிலும் 3 விதவிதமான அனுபவங்களாகவே இருந்தாலும் கூட, அந்த 3 அனுபவங்களிலும் நான் இருக்கின்றேன் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால், அந்த பிரம்மம் என்பது சாஸ்வதமானது. அது எப்போதும் இருப்பது. அதை எவரும் மறுக்க முடியாது என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மறுபடியும் இந்த கேள்வி கேட்டவர் என்கிட்ட கேட்கிறார். "ஏன்பா நான் ஒரு கேள்வி கேட்டா நீ ஒண்ணு பேசிட்டு இருக்க. நான் தெளிவா எக்ஸ்பீரியன்ஸோட நான் சொல்லிட்டு இருக்கேன். கனவுல நிஜமாவே நான் அழுதேன், சிரிச்சேன், எப்படி எப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு பேசிட்டு இருக்கேன். அது சும்மா நாச்சுக்கும் என்று நான் விழித்த பிறகுதானே புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றேன். அப்ப நீ என்ன சொல்ற? ஞான விழிப்பு வந்தா தானே எனக்கு புரியும்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா,
இந்த கனவை மாயை என்று விழித்தவுடன் புரிந்து கொண்டேன். இந்த நினைவும் மாயை என்பதை நான் இனி விழித்தால் தானே புரிந்து கொள்வதற்கு என்று அவன் கேட்கும் கேள்வி அபத்தமானது. ஏனென்றால் இந்த மூன்றிலும் ஒவ்வொரு நாளும் நீ போய் போய் வந்து கொண்டுதான் இருக்கின்றாய். அப்போது கனவை மாயை என்று உணர்ந்த நீ நினைவை மாயை என்று உணரத்தானே வேண்டும். ஆழ்ந்த உறக்கமும் மாயை என்று உணரத்தானே வேண்டும். வந்து வந்து போவது உண்மையாக இருக்க முடியுமா என்று சிந்தித்து பார்க்கலாம் அல்லவா? சரி, கனவுலகத்தில் இருக்கும் வரை இந்த நினைவுலகத்தை மாயை என்று ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். நினைவுக்கு வரும்போது கனவை மாயை என்று ஒப்புக்கொள்கிறாய், கனவில் இருக்கும்போது இதை மாயை என்று ஒப்புக்கொள்கிறாய். இந்த ரெண்டுல இருக்கும்போது டீப் ஸ்லீப் மாயா இருக்கு, டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது இந்த ரெண்டு மாயையா இருக்கு. இந்த மூன்றும் நம் அனுபவமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் மூன்றும் மாயை என்று முன்னால் உணர முடிந்தால் மூன்று மாயைக்கும் அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த பரபிரமே நீ என்பதை இனி புதிதாக ஞான விழிப்பு ஒன்று வந்துதான் உனக்கு உணர்த்த வேண்டுமோ? உன் அனுபவமே உனக்கு உணர்த்தவில்லையோ? அனுபவமாகவே இருந்து கொண்டு நான் இல்லை, நான் இல்லை, நான் இனி நான் விழித்தால் தான் என்னை நான் பார்ப்பேன், அதுவரை நான் மாயையில் மூழ்கியது எனக்கே தெரியவில்லை. வாட் இஸ் திஸ்? இது சுத்த லூசுத்தனமாக இல்லையா என்று நாம் அவரிடம் வினவலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. சரியா? சோ இந்த மூன்று அவஸ்தைகளின் அனுபவங்களை வைத்து நாம் தெள்ளத் தெளிவாக ஒன்றை உணர முடிகிறது. மூன்று அவஸ்தைகளுமே மாயையாகத்தான் இருக்க முடியும் என்பது அனுபவபூர்வமாக புரிந்துவிட்டது. அப்படி என்றால் இந்த மூன்று மாயைக்கும் அதிஷ்டானமாக இருப்பவன், எப்போதும் இருந்து கொண்டிருப்பவன், சாஸ்வதமானவன் அந்த பிரம்மம் நான் தானே. பிரம்மமாகவே இருந்து கொண்டு ஏன் இந்த பிதற்றல் என்று நாம் கேட்கலாம். சரியா? இது நம்ம ஹை லெவல்ல இருந்து சொல்லிட்டோம். இனி நெக்ஸ்ட் ரியலாவே ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அத கொஞ்சம் நான் கோடிட்டு காட்டுறேன். இப்போ ஏன்னா என்னுடைய அனுபவத்தை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணினேன். என்னுடைய வேக்கிங் ஸ்டேட்ல என்னுடைய ஞான உணர்வு ரொம்ப தெளிவாவே இருக்கும் எப்பயுமே. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி இந்த சிபிஐ போல் வேஷம் அணிந்து கொண்டு என்னை மிரட்ட வந்தான் அப்படிங்கிறப்போ நான் அதை எந்த அளவுக்கு மாயையாக விளையாடினேன் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதை ரியல்னு நான் நம்பினேன். அதாவது மாய விளையாட்டில் அவன் உண்மையான சிபிஐ அதிகாரி என்று நம்பினேன். ஆனால் இது மாய விளையாட்டு என்பதையும் சேர்ந்து நம்பிக்கொண்டிருந்த காரணத்தினால் அது எனக்கு சுகமாகவே இருந்தது. அது எனக்கு தொந்தரவை தரவில்லை என்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரியா? எப்போ வேக்கிங் ஸ்டேட்ல. அப்ப ரெண்டு விஷயமே இருப்பவன் ஞானி என்று சொல்லுகின்றோம். எது? அதாவது இது மாயை என்ற தெளிவோடு, அது என்னை எதுவும் செய்யாது என்ற புரிதலோடு நீ மாயையிலே விளையாட வேண்டும் அப்படிங்கிறது. அப்ப இங்க அந்த சிபிஐ அதிகாரி உண்மை என்று நம்பியதும் உண்மை. ஆனால் இது மாய விளையாட்டு என்று நான் நம்பியதும் உண்மை. அந்த சிபிஐ அதிகாரி உண்மை அல்ல, அது வெறும் மாய விளையாட்டிற்காக சிபிஐ அதிகாரி வேஷத்திலே என் கண்ணனே வருகின்றான் அல்லது நானே இருக்கின்றேன் என்று நான் புரிந்து கொண்டதும் உண்மை. ஆனால் விளையாட்டில் அவன் உண்மையில் சிபிஐ அதிகாரி என்று நான் நம்பியதும் உண்மை. இப்படியெல்லாம் ஒரு முழுமையான ஞான தெளிவோடு என்னால் எதில் இருக்க முடிகிறது? வேக்கிங்ல இருக்க முடிஞ்சது. ஆனால் என்னதான் தெளிவோடு நான் வேக்கிங் வேர்ல இருந்தாலும் என்னுடைய அனுபவப்படி கனவிலே சில சமயங்களில் தடுமாறுகின்றேன். அதாவது பயப்படுறேன், நிஜமா பயப்படுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப வேக்கிங் வேர்ல்ட்ல அவ்வளவு ஒரு பெரிய டாஸ்க் பயமுறுத்துறான் ஒருத்தன் என்ன. ஆனா நான் பயப்படல. பட் இங்க கனவுல நிஜமாகவே பயப்படுற மாதிரி நடிக்கலாம் தப்பில்லை. பட் நிஜமாகவே பயப்படுகின்றேன். சோ சம்திங் கொஞ்சம் பிராக்டிக்கலாவும் அனுபவபூர்வமாவே பேசு, சும்மா சும்மா எல்லாம் நீ பேசாதே என்று ஒரு கேள்வியாக வைத்துக்கொண்டு நாம் அதற்கும் விடை காண முயற்சிப்போம் என்று நினைக்கின்றேன். இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. கனவுக்கும் நினைவுலகத்திற்கும் ஒரு குட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸை நம்ம ஒத்துக்கிட்டாதான் இதற்கு விடை காண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனமும் புத்தியும், பர்டிகுலர்லி புத்தின்னு வச்சுக்கோங்க, நினைவு உலகத்துல புத்தி 100% வேக்கிங்ல இருக்கும். கனவு உலகத்துல மனசு வேக்கிங்ல இருக்கும், புத்தி ஆஃப்ல இருக்கும். டீப் ஸ்லீப்ல மனசு புத்தி ரெண்டுமே ஆஃப்ல இருக்கும். மறுபடியும் சொல்றேன். Let's try to understand the difference between the waking world, dream world and deep sleep. நினைவுலகத்தில் மனமும் புத்தியும் இரண்டுமே 100% விழிப்பில் இருக்கும். உடல் மனம் புத்தி எல்லாமே சேர்ந்து கூட வச்சுக்கோங்க. கனவு உலகத்துல
இந்த உடல் தூங்கிருச்சு, வேற ஒரு உடல் தான் அங்க இருக்கு. மனம் மட்டும்தான் இருக்கும், ஆனால் புத்தி இருக்காது. இருக்காதுன்னு சொல்றத விட ஒரு நெக்லிஜிபிள் போர்ஷன்ல இருக்கும் அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா சுத்தமா எதுவுமே இல்லைன்னா அங்க எதுவுமே, ஏன்னா புத்தியும் அவசியம் தானே. எந்த ஒரு மாயையில விளையாடணும்னாலும் புத்தி இஸ் ஆல்சோ நெசசரி அப்படிங்கிறதுனால. டீப் ஸ்லீப்புக்கு போனீங்கன்னா ரெண்டுமே ஆஃப் ஆயிடும். எந்த ரெண்டு? மனசும் ஆஃப், புத்தியும் ஆஃப். அப்கோர்ஸ் உடம்பும் ஆஃப், எல்லாமே ஆஃப்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டீப் ஸ்லீப் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இது ஏன் இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, வேக்கிங் வேர்ல்டுல இந்த புத்தினா என்ன? எது உண்மை எது பொய் என்பதை மிக தெளிவாக உணரக்கூடிய ஒரு வஸ்துவாக இருப்பது புத்தி அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? இப்ப நான் மனம் புத்தி எல்லாமே சொன்னா கூட உண்மையில இது எல்லாத்தையும் வந்து வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா சித்தாபாசு தான். சித்தாபாசு யாருன்னா பிரம்மன் தான். சரியா? அதுல எல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் அந்த சிதாபாசனை வைத்து பிரம்மத்தை வைத்து நம்ம முதல்லயே ப்ரூஃப் பண்ணிட்டோம். இருந்தாலும் கன்வின்ஸ் ஆகல. அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது கன்வின்ஸ் ஆகவில்லை என்பதற்காக ஒரு டீப் another டீப் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ட்ரை பண்றோம். ஸோ வேக்கிங் வேர்ல்ட்ல இந்த சிதாபாஸ் மனம் புத்தி இரண்டையும் வைத்துக் கொண்டிருக்கின்றான். இப்போ ஏன் அப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஃபன்னு ஆயிடுச்சு. இந்த ஃபன்னுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட போய் ஆடினாதான் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றதுக்காக நாமளா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட தான் வந்திருக்கோம். சரியா? அதனால இப்போ உதாரணமா கண்டிப்பா ஒரு மனுஷனா பிறந்தா ஒரு 5-6 மணி நேரம் தூங்காம எல்லாம் அவனால வாழ முடியாதுங்க. இது ஒரு கண்டிஷன் தானே. அதே மாதிரி 3 வேலை இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வேலையோ 2 வேலையோ சாப்பிடாம எல்லாம் அவனால வாழ முடியாதுங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் செர்டன் கண்டிஷன்ஸ் வி அவர்செல்ஃப் புட். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம விளையாடவே வந்திருக்கோம். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுலயுமே சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் போட்டு விளையாண்டாதான் கேம் கிக்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரூல்ஸை போடுவோம். அந்த ஒரு வகையில இந்த மாயையில சிதாபாசன் போட்டுக்கொண்ட ரூல்ஸ் தான் இந்த நினைவு வேர்ல்டுல இருக்கும்போது மனம் புத்தி இரண்டையுமே விழிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கனவிலே வந்து விழிப்பில் விழிப்பில் இருக்கும்போது இரண்டும் நன்றாக விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும், கனவில் இருக்கும்போது மனதை மட்டும் விழித்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது இரண்டையுமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறவன் யாருன்னா பிரம்மன் தான், அந்த சிதாபாஸ் தான். சரியா? அவன் எப்பயுமே இருப்பான், அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் என்பதை நான் முதல்லயே சொல்லிவிட்டோம். இருந்தாலும் இந்த விளையாட்டு எப்படி நடக்கின்றது என்பதற்காக நான் இதை சொல்லுகின்றேன். சரியா? அப்போ சாதகனானவன், சாதகன்னு நம்ம கொண்டே வரக்கூடாது, நம்ம ஃபுல்லா பிரம்மத்திலேருந்து பேசுறோம், கொஞ்சம் லோ லெவல்ல இறங்கி பேசுறதா வச்சுக்கோங்க. சரியா? இப்போ தன்னை அவன் தெளிவாக உணர்கின்றான். ஏன்னா புத்தி விழிப்பாக இருக்கிறது. எது சரி எது தவறு என்று மிக தெளிவோடு புரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படிங்கிறதுனால தான் சிதாபாசன் என்பது புத்திக்கு தெரியும். ஆனா மனசுக்கு தெரியுமா? மனசு வெறும் அனுபவத்தை மட்டுமே அனுபவிக்கிறது. எது சரி எது தவறு எது உண்மை எது பொய் என்பது தெரியாதது மனசு. சரியா? அப்போ விழிப்பு நிலையில் இருப்பவனுக்கு அவன் சிதாபாசனே என்று உணர்வதும் புரிந்து கொள்வதும் மிக மிக எளிது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ உதாரணமா நமக்கு வந்து 5 அறிவு ஜீவன்களை விட 6 அறிவு படைத்த மனிதன் தான் ஞானத்தை அடைவது எளிது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா புத்தி வந்து 100% ஷார்ப்பா யாருக்கு இருக்குன்னா 6வது அறிவு பெற்ற மனிதனுக்கு மட்டும்தான். எல்லா மிருகங்களுக்கும் மனசு இருக்கு. ஆனா மனுஷன் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட நான் தூங்கும் போது என்ன புத்தி எனக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அப்படிதாங்க மிருகங்களுக்கு பொதுவாகவே வேலை செய்யுது. ஸோ அதனால அந்த நிலையில அது ஞானத்தை அடைவது கடினம்னே எல்லா வேதமும் சொல்லிடுச்சு. சரியா? அப்ப மனிதனுக்கு மட்டுமே தன்னை உணரும் சக்தி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சிதாபாஷன் அப்படிங்கிறவன் உடல் மனம் புத்தியை எடுத்துக்கொள்ளும் போது புத்தியை வைத்திருப்பது இந்த மனிதனிடத்திலும் அல்லது மனிதனாகவே இருந்தாலும் விழிப்பு நிலையிலும் மட்டும்தான் இருக்கின்றது எனும்போது அந்த புத்திக்கு மிக தெளிவாக தான் யார் என்று தெரிய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரியா? அப்போ அப்பனா கனவுல வந்து தெரியாதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. விழிப்பு நிலையில் முழுமையாக ஏன்னா கனவுங்கிறது ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் நினைவு தான். இந்த மனமும் புத்தியும் நீ நினைவுலகத்துல பெற்ற அந்த சம்ஸ்காரத்தின் பதிவுகளை வைத்துத்தான் கனவாக பிரதிபலிக்கின்றது.
ஆதலால் நீ நினைவிலே நான் சிதாபாஸ் என்றும் நான் பிரம்மம் என்றும் மிக தெளிவாக புரிதல் உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் கனவிலும் அப்படியேதான் ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நினைவுலகம் கனவுதான் என்பதை நினைவுலகம் மாயை என்பதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். முதல்ல ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம ப்ரூவ் பண்ணோம். எவ்ரிடே ஆஸ்பெக்ட்ல நினைவுலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே நிரந்தரமா இல்ல அப்படிங்கிறத வச்சும் ஈஸியா நம்ம வந்து நமக்கு ஒவ்வொரு அனுபவமே நம்ம எதை தட்டி காட்டிட்டு இருக்குன்னா இந்த உடல் மனம் புத்தியாக நீ இருக்க முடியாது என்று இறை உணர்வும் மற்ற எல்லா ஜீவன்களின் உடைய அனுபவமும் நம்மை சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த இந்த உடல் இந்த புத்தியானது தெளிவாகவும் இருக்கின்ற காரணத்தினால் நான் சிதாபாசனை என்று உணர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இது 100% தெளிவா இருந்தது அப்படின்னா இதனுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் அங்க வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப கனவுல எனக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நினைவில் நீ 100% சரியாயிட்டேன்னா கனவிலும் ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். மேபி இப்ப சரியாகலைனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆஃப்டர் ஆல் அது மாய தானடா. நினைவையே மாயையா பார்த்து கவலைப்படாம இருக்கிற நீ மாயைக்குள் இருக்கும் மாயையை பட்டு கவலைப்பட வேண்டுமா? நெவர் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி ட்ரீம் அகெயின். அது கொஞ்ச நாள் அது மாறட்டும், மாறிட்டு போகட்டும், என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும். அத பத்தி கவலைப்படாத. ஏன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தா மறுபடியும் அதுக்கு வந்து அது உண்மைங்கிற மாரி ஆயிடும். அதுவே மாயை. அது ஏன் வந்து அதுக்கு என்ன சொல்றது? வெயிட்டேஜ குடுக்கணும். அதுக்கு வெயிட்டேஜை கொடுக்க தேவையில்லை என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த மாரி எக்ஸ்ட்ரீமா ஆ கனவு, கனவில் ஞானம் வராது என்ற ஒரு கேள்வி வருமே ஆனாலும், அப்படி இருக்க வாய்ப்பில்லை என்பதை முதலிலேயே நிரூபித்து விட்டோம். ஏனென்றால் எப்போதும் இருப்பு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் கூட இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நினைவில் கண்டிப்பாக ஏமாற்றிக் கொள்ள முடியாது. நினைவில் நீ சிதாபாசனே என்பது மிக தெளிவாக தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றாய். இந்த தெளிவு ஆட்டோமேட்டிக்காக கனவிலும் பிரதிபிம்பிக்கும். எனக்கு ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரலன்னா, நீ சிதாபாசனாக இருந்தும் ஆனால் உன் புத்தி தெளிவா நீ சிதாபாசன் என்று உன் புத்தி சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கும் போதே கூட, நீ நான் சிதாபாசன் அல்ல, நான் பிரம்மம் அல்ல, நான் உடல் மனம் புத்தியே என்று இன்னொரு பக்கம் நம்ம நினைச்சா, வாதிட்டா, அதாவது கண்ண திறந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கும் போதே, நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை ப்ரொடியூஸ் பண்ணினா மட்டும்தான் நான் அஞ்ஞானியா வாழ முடியுங்க. நினைவுலகத்துல ஸ்பஷ்டமா கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே நான் பார்க்கல என்று ஒருத்தன் ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா மட்டும்தான் அஞ்ஞானியாக வாழ முடியும். அந்த அளவிற்கு இங்கே உண்மை உள்ளவாறு தெரிந்து கொண்டிருக்க, ஆனால் அதை மறுக்கும் அந்த ஒரு மனம் நமக்கிடம் இருக்கிறதுனால இவன் அஞ்ஞானி என்று அழைக்கப்படுகின்றான். இதனுடைய விளைவாக கனவிலும் கூட அதுவாகவே பிரதிபலிக்கின்றது. எப்போது நினைவுலகத்தில் உள்ளதை உள்ளவாறு பார்த்து விட்டாயோ அப்போ அதை மறுக்கும் சக்தி உன்னிடத்தில் வராது. இதை மறுக்கலை அப்படின்னா நீ ட்ரீம்லயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீ ஞானியா தான் இருப்ப. அதனால எல்லா இடத்துலயுமே நீ இருந்துட்டு தான் இருக்க. புத்தி தெளிவா இருக்கும் போதே நீ மறுக்கிற. புத்தி நீதான் இந்த உலகம், நீதான் பிரம்மம் என்று மிக தெளிவாக அப்பட்டமாக சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கும் போதே மறுக்கின்றாய். பின் கனவில் எப்படி உன்னால் ஞானியாக வாழ முடியும்? முதலில் புத்தி தெளிவாக இருக்கும் நினைவில் முழுமையாக நீ ஞானமாக வாழ கற்றுக்கொண்டால், நீ பொய் சொல்லாம இருந்தா போதும் தான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். இப்பயும் நான் வந்து அறியாமை இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். நீ பொய் சொல்லிட்டு இருக்க. நான் அறியாமையில் இருக்கேன், அறியாமல் இருக்கேன்னு வந்து ஸ்பஷ்டமாக அறிவோடு இருந்து கொண்டு நீ பேசிக் கொண்டிருக்கின்ற வரை, எவ்வளவு அறிவோட பேசிட்டு இருக்கேன் அறியாமை அறியாமைன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் தூங்குபவனை போல் நடிக்கலாம், தூங்குபவனை எழுப்பலாம், தூங்கிக் கொண்டிருப்பது போல் தூங்குபவனை போல் நடிப்பவனை எழுப்பவே முடியாது என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படித்தான் கடைசியில் ஆகிவிடும் என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது என்று நினைக்கின்றேன். So therefore still I am telling you, இங்கே அறியாமை என்ற பேச்சுக்கு இடம் இருக்கவே முடியாது. அதுவும் 6 அறிவு படைத்த மனிதனுக்கு அப்படி பேசுவது என்பது சாத்தியமே இல்லை என்ற அளவிற்கு இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் போதுமானது என்று நான் நினைக்கின்றேன்.